கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை தேவன் தெரிந்து கொள்ள இது ஒரு காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு முட்செடியில். ஆனால் அந்த முட்செடி வெந்து போகலை. மோசே, இது என்ன ஒரு அற்புதமான காட்சி, இதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அங்கே முன்னோக்கி சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொன்ன பொழுது 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் ஒரு தெய்வமாய் பார்த்துட்டு நம்ம அவரை விட்டு விடுகிறோம். அவரிடத்தில் இன்னும் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் நெருங்கி போவது இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் நாம் சரியாக அறிந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மோசேயை போல நாம் இருக்க வேண்டும். அவன் கிட்ட போனான். ஏன் இவ்வளோ பெரிய அற்புதம்? இன்றைக்கு ஏராளமான அற்புதத்தை நாம் கேட்கிறோம், ஏராளமான சாட்சிகளை கேட்கிறோம். தேவன் மேகம் போன்ற சாட்சிகளை எழும்ப பண்ணியிருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் கிட்ட போவதற்கு நாம் யோசிக்கிறோம். நாம் குறைவுள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் பாவம் செய்தவர் என்று சொல்லுகிறோம், நம்மெல்லாம் அங்கே நிற்க முடியாது என்று சொல்லுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரைச்சீலை 2ஆய் கிழித்தவர். ஜனங்கள் பலிபீடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியராய் செயல்பட்டவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவர் கிட்ட போக வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை தொடணும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவர் பட்சிக்கிற அக்கினி தான். ஆனால் அவர் மேலே அன்பு வைத்து, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். மோசே அப்படிதான், இந்த கிட்ட போய் பார்த்தார். ஏதோ தீ எரியுது, எப்படியா அணைஞ்சிட்டு போகுது அப்படிலாம் அவர் நினைக்கவில்லை. என்ன இது ஒரு அற்புதமான காட்சி, தீ எரியுது ஆனால் மனம் பச்சையாக இருக்கிறது என்று சொல்லி கிட்ட போய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது தான் கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். யார் தேவனுடைய சர்வ சமூகத்துக்கு கிட்ட போகிறார்களோ அவர்களை பெயர் சொல்லி தேவன் அழைக்க உண்மையில் அவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அற்புத காட்சியை பார்க்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.